Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நம்ம தமிழ்நாட்டில் ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் அடிக்கடி பார்த்ததில்லை. அடிக்கடி பார்க்கக்கூடிய மாநில சட்டமன்றங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பக்கத்திலேயே கர்நாடகாவில் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். காரணம், அங்கு ஸ்திரமில்லாத அரசுகள், இல்லை ஒரு அறுதி பெரும்பான்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி வழங்காத சட்டமன்ற தேர்வு முடிவுகள் நிறைய வந்திருக்கிறது. தொங்கு சட்டமன்றங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா காலத்திலையும் ஒரு தெளிவான ஒரு மேண்டேட் தான். பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையிலேயே ஆளுங்கட்சிகள் வென்று வந்திருக்கின்றன. ஆனால் இன்று ஒரு புதிய வரலாற்று நிகழ்வாக புதிய ஒரு கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த மாத்திரத்திலேயே ஒரு பாப்புலர் மேண்டேட்டை, பாப்புலர் ஓட்டு அதிகமாக பெற்றாலும் கூட போதுமான எண்ணிக்கை 117, 18 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை அவர்களாகவே பெறலை என்பதனால மற்ற கட்சிகளோடு இந்த எண்ணிக்கையை பெறுகிறது. அதை நிறுவனத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டை உத்தரவிட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன காரணத்தினால தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவானதே இல்லை. 1952 தான் கடைசியாக உருவாயிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடிக்கடி சட்டமன்ற பேரவையில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்ததில்லை. இதற்கு முன்னாடி எப்போ ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்கிறது என்றால் 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நினைவு சரியாக இருந்தால் 2017 பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அன்றைய ஆளுநர் உத்தரவிட்டார் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு உத்தரவிட்டு அன்னைக்கு நடந்த கலைவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சட்டைகள் கிழிந்தது, மேஜையில் ஏறி நின்றாங்க, சபாநாயகர் இருக்கையில் 2 உறுப்பினர்கள் நீ உட்காரானா நான் உட்காரானான்னு அத்தனை கூத்துகளும் நடந்தது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில். அதற்கு முந்தைய சூழல் அப்படின்னா, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சூழலில் ஒரே கலைவரம், காவல்துறையினரெல்லாம் உள்ள வரவழைக்க வேண்டிய சூழல். இந்த காட்சிகள் இன்றைய காட்சிகளா? ஆர் தீஸ் ஃப்ரெஷ் விஷுவல்ஸ்? இப்போ ஓகே, இது நேற்றைய விஷுவல்ஸ். நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருப்போம். இன்றைக்கி அதிமுக உறுப்பினர்கள் வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது வரும்போது மட்டுமே நம்ம பதிவு செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிப்போம். ப்ளீஸ் ரிமூவ் தோஸ் விஷுவல்ஸ். ஏன்னா இன்றைக்கி அதிமுக பங்கேற்க போகுதா, எந்த அணி பங்கேற்க போகுது, எந்த அணி பங்கேற்க போகலை, இல்லை 2 பேரும் பங்கேற்காமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததும் ஃபைல் விஷுவல்ஸ், எனக்கு மேலே சபாநாயகருடைய காட்சிகள் இருக்கே, அதுவும் நேற்றைய நிகழ்வுகளுடைய விஷுவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கூறிக்கொள்கிறோம். ஸோ சமீபத்திய தசாப்தங்களில் 2 முறை தான் ஃப்ளோர் டெஸ்ட்டே நடந்திருக்கிறது. கடைசியாக 2017 நடந்த நினைவு. ஸோ இப்படி ஒரு சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு ஃப்ளோர் டெஸ்ட் வரதை பார்க்கின்றோம். இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் 2 முறைகளில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மைக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜராக தான் எதிர்கட்சிகளும் கூட பார்க்குறாங்க. தான் அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கே, நம்ம ஏன் அதை கண்டெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு மனோபாவம் தான். ஏன்னா அவங்க தே ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். அவங்களுக்கு எண்ணிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஃப்ளோரில் நிறுவனமானாலும் கூட அவங்க மனதில் தெரியும். ஸோ அந்த கணக்கை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சிம்பிளாக குரல் வாக்கெடுப்பில் ஏற்போராம் என்க அப்படிங்கும்பொழுது அரசினர் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது, நம்பிக்கை கோரக்கூடிய அரசினர் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க அப்படிங்கும்பொழுது ஆம் அப்படின்னு கத்துவாங்க. ஆம் அப்படிங்கிற எண்ணிக்கை தான், அந்த கோஷம் தான் அதிகமாக கேட்கிறது அப்படின்னா குறித்து வச்சுப்பார் சபாநாயகர். மறுப்போர் இல்லை என்க அப்படிங்கும்போது இல்லை, அதை விட சற்று குறைவாக இருக்குது அப்படின்னு சபாநாயகர் கணக்கு போடும்போது ஏற்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேறியது அப்படின்னு பிரகடனப்படுத்துவாங்க. எல்லாரும் மேசையை தட்டுவாங்க. இது எண்ணிக்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னா, இல்லை என்றாலும் கூட டிவிஷன் நாங்கள் கோர்றோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் கோரலாம். இல்லை சபாநாயகரே அவருடைய ப்ரெரோகேட்டிவில் டிவிஷனை கோரலாம். டிவிஷன் என்பது 6 பிரிவாக தமிழ்நாடு சட்டமன்றத்தை பிரிச்சிருவாங்க. இந்த 233 பேர் இருக்கிறாங்களா, இல்லை நிறைய பேர் வரலையா, இருக்கிற பிரிவை பிரித்து அதில் எண்ணி கணிப்பாங்க. அது ஒவ்வொரு டிவிஷனாக பார்த்து செயலாளர், சட்டமன்ற பேரவையுடைய செயலாளர் தான் இதை முன்னின்று இதற்கான ஏற்பாடுகளை செய்வார். சட்டமன்ற
சட்டமன்ற செயலக அலுவலர்கள் இதை செய்வாங்க. எவ்வளோ பேர் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கும்போது எழுந்து நிற்பாங்க. அவங்களுடைய பெயர்கள் குறித்து கொள்ளப்படும், அவங்களுடைய வரிசை குறித்து கொள்ளப்படும். இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வரிசை, பெயர்கள், எண்ணிக்கையெல்லாம் குறித்து கொள்ளப்படும். மொத்தமாக எண்ணி கணிப்பாங்க. எண்ணி கணிக்கும் பொழுது பெரும்பான்மை இவ்வளவு, அதாவது ஆதரவு இந்த தீர்மானத்துக்கு இவ்வளவு, எதிர்ப்பு இவ்வளவு அப்படிங்கிற கணக்கு போடப்பட்டு பெரும்பான்மை கிடைக்கப்படும் பட்சத்தில் ஃப்ளோரில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதில் பெரும்பான்மை நிறுவப்படுற போது அதில் ஹாஃப்வே மார்க்கை தாண்டும் பொழுது அரசினர் தீர்மானம், அதாவது நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானம் நிறைவேறும். உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா? நான் இப்பயே சொல்கிறேன், இந்த தீர்மானம் வெற்றி அடைய போகிறது. இது ஒரு ப்ரொசீஜரல் ஈவெண்ட்டாகத்தான் நடக்க போகுது. பட் சில சமயங்களில் இது ஒரு கண்டெஸ்டட் ஈவெண்ட்டாக இருந்திருக்கிறது. ஸோ நம்ம இன்னும் உன்னிப்பாக கவனிப்போமே. ஸோ இன் ஆல் லைக்லினஸ், இல்லை இன்னும் கொஞ்சம் கவனமாக சொல்லணும்னா இன் மெனி லைக்லினஸ், அநேகமாக இந்த தீர்மானம் வெற்றி அடைய போகிறது, மெஜாரிட்டி நிறுவப்பட போகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.